அருண், ஒகேனக்கலோட கிளைமேட் எப்படி இருக்குது, அப்புறம் ஸ்டேட்டஸ் என்ன? இப்போ இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 19 ஃப்ரைடே. இப்போ டைம் வந்து ஒரு 10:30 ஆகும். நேற்று ஒரு 5 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரையும் பயங்கரமான மழை தான் ஒகேனக்கல்ல. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. ப்ளஸ்ஸு திரும்பவும் நைட்லேருந்து இப்போ காலையில் வரையும் கொஞ்சம் லைட்டாக தூறல் மழை தான் போயிட்டு இருக்குது. இப்போ எல்லா இடத்துலையும் மழை வந்துட்டு இருக்கு. ஒகேனக்கல்ல தண்ணி அதிகமாக வருதா இல்லையா, எப்படி? எந்த இஷ்யூவும் இல்லை. 8000 கனடி தான் இப்போ போயிட்டு இருக்குது. என்ன அங்கேயும் மழை பெஞ்சதுனால கொஞ்சம் மழை தண்ணி வந்து ஒகேனக்கலுக்கு சேர்ந்து வந்திருக்கும், அவ்வளோதான். என்ன ஒரு 1000லேருந்து 1500 கனடி சேர்ந்து வந்திருக்கும். இதனால் மெயின் வாட்டர் ஃபால்ஸும் போட்டிங் க்ளோஸ் ஆகுமா? வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு தான். ஏன்னா 15,000க்கு மேலே தாண்டினா மட்டும்தான் மெயின் வாட்டர் ஃபால்ஸு க்ளோஸ் பண்ணுவாங்க. அதனால் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. போட்டிங் பார்த்துக்கிட்டிங்கன்னா 25,000 கனடிக்கு மேலே போனால் தான் போட்டிங்கும் க்ளோஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து அந்தளவுக்கு பெருசாக எதுவும் போல் 2 ஆக்டிவிட்டீஸும் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ தூத்தல் மலை வர்றதுனால சீனரிஸும் நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக விசிட் பண்ணலாம். மசாஜ் பண்ணிட்டு அருவியில் ஜாலியாக குளிக்கலாம். சமைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இந்த சாட்டர்டே சண்டே எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம ஊர் மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் சொல்லிக்கிறேன். டூரிஸ்ட்டு தான் என்கிட்ட ஒரு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. வர வழியிலே ரொம்ப பார்கிங்லாம் பண்ணுறாங்க, நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டா கூட திரும்ப வந்து தொந்தரவு பண்ணுற மாதிரி கேட்குறாங்க, இது போகணுமா அது போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு கமெண்ட்ஸ் வந்து நம்ம ஒருத்தர் பண்ணியிருந்தார். ஸோ அதுக்காக தான் நம்ம ஊர் மக்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஒரு 2 வாட்டி கேளுங்க, இல்லை ஒரு வாட்டி கேளுங்க. ஏன்னா நம்ம தொழில் தான். ஐ அக்செப்ட். ஏன்னா நான் புரிஞ்சுக்கிறேன், தொழில் நம்மளாம் பண்ணியிருக்கோம், கூட இருந்திருக்கேன். அதனால் ஒரு வாட்டி கேளுங்க, 2 வாட்டி கேளுங்க. இந்த மாதிரி சமைக்கணுமான்னு கேளுங்க, போட்டிங் போகணுமான்னு கேளுங்க, தப்பு இல்லை. பட் தொடர்ந்து நீங்கள் ரிப்பீட்டடாக பின்னாடியே போய் கேட்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா வந்து ஒருத்தர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தார், எங்களுக்கு வந்து ரொம்ப நச்சரிப்பாக இருக்குது, வர்றதுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம ஊர் மக்கள் வந்து இது கண்டிப்பாக நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். அருண், மெயினாக வர டூரிஸ்டருக்கு ஒரு அவேர்னஸ் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ப்ளஸ் இந்த ஊரில் லோக்கல்ஸுக்கும் நான் சேர்த்து சொல்கிறேன். முக்கியமாக மசாஜ் பண்ணுறவங்க அங்கங்கே வந்து இந்த ஆயில் பாட்டில் கேன்லாம் அங்கங்கேயே போட்டுருங்க. இதனால் பயங்கரமாக பொல்யூட் ஆகுது. ஸோ அதை தயவு செஞ்சு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இப்போ டூரிஸ்ட்டுக்கு வரேன். டூரிஸ்ட் வந்து கண்ட இடத்துல சரக்கு அடிச்சுட்டு பாட்டில்ஸ்லாம் அப்படியே போட்டு போயிடுறீங்க. அது திரும்பவும் ரிவரில் க்ராஸ் பண்ணி உடஞ்சி அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகிடுது. ஸோ அதையும் கொஞ்சம் நீங்கள் தயவு செஞ்சு கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு ஒரு ரூம் போட்டு அடிச்சுட்டு அங்கேயே பாட்டிலில் போட்டு ரிட்டர்ன் ஃபால்ஸுக்கு குளிக்குவாங்க. வர டூரிஸ்ட் விமென்ஸுக்கு வந்து நம்ம ரொம்ப ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும். ஏன்னா சம் இடத்துல வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஒரு அரசல் பொரசலாக ஆகுது. ஒரு இடத்துல நான் ஏதோ ஒரு டைம் பார்க்கும்போது அதை தயவு செஞ்சு வர டூரிஸ்ட்டு நம்ம கூட இருக்கிற ரிலேஷன் மாதிரி தயவு செஞ்சு நீங்களும் தான் பார்த்துக்கணும். ஏன்னா சில இடத்துல நடந்திருக்கு, அதனால் நான் சொல்கிறேன். சேஃபாக குளிச்சுட்டு என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு போங்க. ஏன்னா உங்கள் உயிர் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ். ஸோ அதனால் நான் அக்கறையை அதை நான் சொல்கிறேன். அப்புறம் அன்சேஃபான இடத்துலலாம் தயவு செஞ்சு குளிக்காதீங்க. ஒன்று மெயின் வாட்டர் ஃபால்ஸு குளிங்க. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் பிடிச்சுன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணுங்கள். வர ஒகேனக்கல் டூரிஸ்ட்டுக்கு தயவு செஞ்சு இந்த ஸ்டேட்டஸ் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக அமையும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்ச வரையும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.